ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான அவங்க வழிபாடு பண்ண வேண்டிய பரிகார ஸ்தலத்தை தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு நட்சத்திர பதிவுலையுமே சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம்னு இருக்கும். அந்த தாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷத்தை நீங்கள் விளக்கினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நன்மையாக நடக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகும். இந்த நாள்பட்ட துன்பங்களும் விலகும். அதுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய முதல் பிரதானமாக விளங்கக்கூடிய ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோமல் அப்படின்ற ஊரில் இடத்துல எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ கிருபா குபாரேஸ்வரர் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். இந்த கோவிலில் அம்பாலா அன்னபூரணி தாயார் அருள் பாலிக்கிறாங்க. ஸ்ரீ கிருபா குபாரேஸ்வரர் கூட தம்பதி சமேதராக காட்சி தராங்க. இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதனால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு உங்களோட நட்சத்திர நாள்லேயோ இல்லைனா பிறந்த தேதியிலையோ போயிடுங்க. அடுத்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் திருவாதூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேதநாதர் ஆலயம். இந்த கோயிலுக்கு போய் உங்களோட நட்சத்திர நாளில் இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து திருவாரூர் ராஜதுர்கை அம்மன் திருக்கோயில். இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய ராஜதுர்கை அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, தர்மபுரியில் இருக்கக்கூடிய வேளாளீஸ்வரர் இந்த கோயிலுக்கு, இந்த கோட்டை, இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷமும் விலகும். அடுத்து செய்யாறு வேதபுரீஸ்வரர் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த செய்யாறு வேதபுரீஸ்வரர் இளமுலை இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு அம்பாள் யார் விளங்குறாங்கன்னா, இளமுலை நாயகி ஆலயம். இது காஞ்சிபுரத்தில் இருக்குது, காஞ்சிபுரம் செய்யாறில் இருக்குது. இது உங்களுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா மறக்காமல் அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறங்க உங்கள் நட்சத்திர நாளில். அடுத்து புவனகிரி வேதபுரீஸ்வரர் ஆலயம். இது கடலூரில் சிதம்பரத்திற்கு வடமேற்கில் ஒரு 7 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஏமப்பூர் வேதபுரீஸ்வரர் ஆலயம் விழுப்புரம் மாவட்டம். இது திருவெண்ணைநல்லூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இந்த வேதபுரீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. அதனால் அதுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க முடிஞ்ச மட்டிலும் உங்களுடைய அஸ்த நட்சத்திர நாளில் போய் இந்த ஸ்தலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து எழிலூர் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில். இது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு மேற்கே 4 கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கு, இந்த பரிகார ஸ்தலம் அமைஞ்சிருக்கு. அடுத்து திருவேற்காடு வேதபுரீஸ்வரர். இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில். அடுத்து அஷ்டமா சித்திகள் பெற்ற திருப்பத்தூர் யோக பைரவர் ஆலயம். ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. அதனால் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த திருப்பத்தூர் அருகாமையில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மறக்காமல் போய் வழிபாடு பண்ணுறங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகும், கர்ம வினைகள் விளங்கும். நான் இந்த பதிவுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பதிவு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை நீங்கள் எப்போ நிவர்த்தி பண்ணுறீங்களோ அப்போ நட்சத்திரங்கள் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி சிறப்பாக செயல்பட்டாலே உங்களுடைய நாள்பட்ட துன்பங்கள் விலகும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் தீரும், கர்ம வினைகள் தீரும். நட்சத்திர தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணாதாங்க தொழிலெல்லாம் விருத்தியாக முடியும். அதனால் இப்போ நான் சொன்ன மதுரை, திருவாரூர், தர்மபுரி, அந்த மாதிரி புவனகிரி இங்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, முடிஞ்ச மட்டிலும் யாரெல்லாம் அந்தந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கீங்களோ அந்த கோயிலுக்கு உடனே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். தொலைவாக இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் அதுக்கப்புறமா போகலாம். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். நன்றி, வணக்கம்.